மனிதர்கள் அவருக்காக அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்று, அவருக்காக நான் பிரயாசப்பட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் மேல் ஊற்றப்படுகிறதான அபிஷேகம். வாழ்ந்தோம், பிள்ளைகளை வளர்த்தோம், கல்யாணம் பண்ணி வச்சோம், வயசாகி போச்சு, செத்துட்டோம். இப்படி வாழ்றதுக்காக அழைக்கப்படலை. அது மாதிரி வாழுது. நம்ம அப்படி அழைக்கப்படல. மனிதனாய் பிறந்தால் ஒவ்வொரு மனிதனின் மேலும் ஒரு நோக்கம் இருக்கிறது. சும்மாலாம் அந்த ஜபக்குடுகைக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்து இருக்க மாட்டார். சும்மாலாம் அந்த ஜபக்குடுகைக்குள்ள வந்து இப்படி ஜபத்துல நீங்க உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க. ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் என்னன்னு சரியா நிறைவேற்றி என்னுடைய வாழ்நாள முடிக்கணும். என்னை எதற்காய் அழைத்தீர் ஆண்டவரே? எனக்கு எதற்காய் தெரிந்து கொண்டு வார வாரம் சர்ச்சுக்கு போய் ஏதோ ஒரு காணிக்கையை போட்டுட்டு மீதி நாள் எல்லாம் குடும்பத்துக்காக உழைச்சிட்டு திரும்ப ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போயிட்டு அதற்காக இல்ல. என்னை குறித்த உடைய திட்டம் என்ன? இதுதான் இந்த உபவாச ஜபத்தினுடைய சாராம்சம். இதுதான் இந்த உபவாச ஜபத்தினுடைய கீ பாயிண்ட். என்னை குறித்த உம்முடைய திட்டம் என்ன ஆண்டவரே? உம்முடைய சித்தம் என்ன? நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர்? நான் என்ன செய்யணும் இந்த பூமியில? நான் வாழ்ற இனி வரும் நாட்களிலே இதுவரை எப்படி வாழ்ந்தோமோ, இந்த உபவாச ஜபங்களுக்கு பிறகு நான் இனி வரும் நாட்களிலே என்ன செய்யணும்? என்னை குறித்த உடைய சித்தம் என்ன? என்னை குறித்த உடைய திட்டம் என்ன? என்னை எதற்காய் இந்த உலகத்திலே கொண்டு வந்தீர்? என்னை எதற்காய் ரட்சித்தீர்? கொடா கொடி ஜனங்கள் இருக்கும்போது என்னை எதற்காய் ரட்சித்தீர்? என்னை ஏன் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கும்படியாய் உட்கார வைத்திருக்கிறீர்? நான் ஏன் ஜெபிக்கணும்? என்னை குறித்த உம்முடைய திட்டம் என்னப்பா? எல்லாரும் கேட்போமா? என்னை குறித்த உம்முடைய சித்தம் என்ன? ஏதோ ஏனோ தானம் என்று ஒரு ஜபம் நடக்குது அப்படி வந்துட்டு போக கூடாது. பெற்றுக்கொள்ளாமல் நான் போக கூடாது. கேளுங்களேன், ஒவ்வொரு நாளும் ஜபத்துக்கு வரேன்பா, ஆனா இன்னும் எனக்கு சரீரத்துல பிரச்சனை, இன்னும் எனக்கு இந்த மாதிரியான கிரியைகள் இருக்குது. இப்படியே நான் இன்னும் எவ்வளவு நாள் ஆண்டவரை வாழ முடியும்? என்னை இதற்காக நீர் அழைக்கவில்லை. என்னை அழைத்த நோக்கம் என்ன? என்னை இந்த ஜப கூடுகைக்குள்ளே கொண்டு வந்த திட்டம் என்ன? ஏன் இந்த ஜப கூடுகைக்குள்ளே நீர் என்னை கொண்டு வந்து இணைத்திருக்கிறீர்? நான் என்னப்பா செய்யணும்? என்னை குறித்த உடைய சித்தம் ஒரே சித்தம் இருக்காது. ஒருவர் குறித்து ஒவ்வொரு சித்தம் வச்சிருப்பாரு. எல்லாருக்கும் ஒரே டேலண்ட் இருக்காது, எல்லாருக்கும் ஒரே வரங்கள் இருக்காது, எல்லாருக்கும் ஒரே கிருபைகள் இருக்காது, மாறி மாறி இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை சரியாய் முடித்து போக வேண்டும். சிலருக்கு ஜப வரம் கொடுத்திருப்பார், ஜபாவை ஊற்றி இருப்பார். சிலர் மேல கொடுக்கிறதற்கான கிருபைகளை கொடுத்திருப்பார். சிலருக்கு ஆண்டவர் நல்ல பாடல் வரங்களை கொடுத்திருப்பார். சிலருக்கு தரிசனம் பார்க்கிற கிருபைகளை கொடுத்திருப்பார். சிலருக்கு வசனங்களை எடுத்து போதிக்கிற கிருபைகளை கொடுத்திருப்பார். சிலருக்கு தீர்க்க தரிசன வரங்களை கொடுத்திருப்பார். இப்படி வித்தியாசப்படும் அவருடைய கிருபை. என்னை குறித்த அவருடைய சித்தம் என்ன? நான் என்ன செய்யணும்? இந்த உபவாச நாள்ல நான் என்ன செய்யணும்? நெகேமியான ஒரு மனிதன் வாழ்ந்தார். கதையெல்லாம் வாழ்ந்தார். வாழும்போது என்ன செய்தார்? தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்தார் நெகேமியா? நான் என்ன செய்யறேன்? ரெஜினாவே நீ என்ன செய்யற? நீ வாழ்கிற காலங்களில நீ என்ன செய்யற அப்படின்னு என்னை பார்த்து நானே கேட்கணும். ஒவ்வொருவரும் அவங்க பேரை சொல்லி கேளுங்க. நெகேமியா வாழும்போது என்ன செய்தார்? நான் என்ன செய்தேன்? நெகேமியா வாழும்போது என்ன செய்தார் ஆண்டவரே? அவர் வேலையை அவர் சரியாய் முடித்தார். என்னை இந்த பூமியில தெரிந்து கொண்டதற்கு அவங்க காலங்கள்ல முடிச்சிருச்சுங்க. மனிதர்கள் பிறப்பார்கள், வாழ்வார்கள், போய்விடுவார்கள்.
ஜெனரேஷன் மேல ஜெனரேஷன் வந்து கொண்டிருக்கிறது. நம்ம காலத்துக்கு பிறகு நம்ம பிள்ளைகளுடைய காலங்கள் இருக்கும். நாம் மரிப்போம், வேதம் மரிக்காது. வானம் பூமி ஒளிந்தாலும் இந்த வசனம் ஒளியாது. ஆண்டவரும் மாற மாட்டார். அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். இந்த உபவாச காலை வேளையிலே அவர் என்ன செய்தார், என்னை குறித்து என்ன திட்டம் ஆண்டவரே என்பதை படிக்கலாமா? என் சகோதரர்களில் நெகேமியா 1:2, என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனிதரும் யூதாவில் இருந்து வந்தார்கள். எதிலிருந்து வந்தார்கள்? யூதாவில் இருந்து வந்தார்கள். யூதேயா என்ற பட்டணத்தில் இருந்து இந்த சூசான் அரண்மனையை தேடி வருகிறார்கள். இப்ப இவர்கள் வந்து நெகேமியா என்ற ஒரு மனிதன் இந்த சூசான், அதாவது பாபிலோன் தேசத்தார் வந்து பல இடங்களுக்கு சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப ஒரு குரூப் ஒவ்வொரு இடத்துல அப்படியே சிதறடிக்கப்பட்டு அப்படியே சிறையிருப்புல போயிட்டாங்க. அதுல நெகேமியா என்ற ஒரு மனிதன் சூசான் அரண்மனைக்கு போயிட்டார். நிறைய பேர் பாபிலோனுக்கு போயிட்டாங்க. அப்படி சிதறடிக்கப்பட்டது. அந்த ஊரே இல்ல. அந்த ஊரில் இருந்த ஆலயம் இடித்து தள்ளப்பட்டது, தீ வச்சு எரிச்சிட்டாங்க. அந்த ஆலயத்தில் இருந்ததான மிளவிய விலை உயர்ந்த பொருட்கள், தங்கத்தினால் செய்த காரியங்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டது. இப்ப சிறையிருப்புல இருந்து திரும்பி வராங்க. 70 வருடங்கள் கழித்து திரும்ப வராங்க. திரும்ப வந்து பார்க்கும்போது ஊரே தீக்கிரையாக்கப்பட்டு கிடக்குது. அப்ப இந்த மனிதனை தேடி ஒரு 2 பேர் வராங்க. வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும், இந்த செய்திகளை இந்த நெகேமியா விசாரிக்கிறார். என்னையாச்சு? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? அவங்க எல்லாம் மீண்டு தப்பி வந்த ஜனங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? எப்படி அவங்க எல்லாம் இருக்கிறாங்க? அவங்க எப்படி வந்தாங்க? வந்துட்டீங்களா? அங்க இருந்து சிறையிருப்புல இருந்து வந்துட்டீங்களா? எங்க தேடி வந்தீங்க? யூதேயா தேசத்துக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு விசாரிக்கும் போது எருசலேமின் செய்தியை விசாரித்தார். யூதர்களில் அநேகர் அங்கிருந்து வரும்போது எருசலேம் எப்படியா இருக்குது? இன்றைக்கு ஜெருசலேம் இஸ்ரேல், அதிலேதான் ஒரு பகுதி ஜெருசலேம். அந்த பகுதி எப்படியா இருக்குது? அந்த பகுதி நம்ம எல்லாம் இப்படி சிதறடிக்கப்பட்டு போனோமே, எப்படி இருக்குது? விசாரிக்கிற ஒரு மனிதனாய் நெகேமியா இருந்தார். மற்றவர்களை குறித்த பாரத்தோடு இருந்தார். தன் தேசத்தை குறித்து, தன் இனத்தை குறித்து, தன்னுடைய இனஜன பந்துக்களை குறித்து, தன்னுடைய காரியங்களை குறித்து, ஐயோ தேவாலயம் இடிக்கப்பட்டு கிடக்கிறதே என்ற ஒரு பாரத்தோடு கூட நெகேமியா அந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். இவர்கள் வந்த உடனே எருசலேம் எப்படி இருக்குது? போனீங்களா? எருசலேமுக்கு போயிட்டு தான் வந்தீங்களா? எருசலேம் தீக்கிரையாக்கப்பட்டு விட்டது, தேவாலயம் எல்லாம் இடிக்கப்பட்டு விட்டது என்று சொன்ன பொழுது அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீண்டவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். இப்ப அந்த ஊருக்கு வந்தாங்க பாருங்க, எருசலேமுக்கு. அவங்க மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாருடைய கேலி கிண்டலுக்கு. ஏன்னா ஊர்ல ஒண்ணுமே இல்ல, வீடு இல்ல, எல்லாம் இடிக்கப்பட்டு போனது. மகா தீங்கு. ஜனம் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா? நெகேமியா ஜனம் எல்லாம் பெரிய தீங்கு அனுபவிச்சு. ஒரு கிறிஸ்தவன் தன்னை மாத்திரமே நோக்கி கொண்டிருக்கிறதற்காக பிறந்தவன் அல்ல. முதலாவது இந்த உபவாச நாளிலே தெரிந்து கொள்ள வேண்டும். தனக்காகவே வாழ்ந்து சாகிறவன் கிறிஸ்தவன் அல்ல. தனக்காகவே வாழ்ந்து மரிக்கிறவன் ஒரு தேவனுடைய உண்மையான பிள்ளை அல்ல. இந்த தீங்கை அனுபவிக்கிற ஜனங்களை குறித்து கேள்விப்படும் போது எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள்.
என்ன கிடக்கிறது? முதலே சொன்னேன்ல, பாபிலோனியர்கள் வந்து அலங்கத்தை இடித்தாங்க. அலங்கம் இடிக்கப்படும் போது ஆலயமும் சேர்ந்து இடிந்தது. எல்லாமே தீக்கிரையாக்கப்பட்டு சுட்டெரிக்கப்பட்டு கிடக்குது. தரை மட்டமா கிடக்குது என்ற செய்தியை கேட்டவுடன் இயேசுவும் தமக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே, உயிரை கூட நமக்கு தந்தாரே, என்றும் துதித்திடுவோம், என்றும் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பது ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். எப்படிங்க? ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவும் நமக்காய் வாழாமல் நமக்காய் வாழ்வார். எப்படிங்க? இயேசு அவருக்காக வாழாமல் நமக்காக வந்தார் இந்த பூமிக்கு. அதுபோல எப்பயுமே தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் காரியங்களை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறவன் அல்ல. இதை முதலாவது உபவாச ஜபத்தில் வந்திருக்கிறவர்கள் அறிய வேண்டும். இயேசு தமக்காய் வாழாமல் பிறர்க்காய் மரித்தார், நமக்காய். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு வாழ்வை நாமும் மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லாமல் வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சாராம்சம் கிடையாது. நான் கிறிஸ்தவன் என்பதற்கு இயேசு எல்லாரையும் எப்படி நேசித்தாரோ அதே போல மற்றவர்களையும் நேசித்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்லுகிற ஒரு கிருபா பாத்திரங்களாய் நாமும் இருக்க வேண்டும். இப்படி விசாரிக்கிற ஒரு மனிதனாய் இந்த நெகேமியா இருந்தார். இந்த வார்த்தைகளை கேட்ட போதே நான் உட்கார்ந்து அழுது ஆனா அந்த சூசான் அரண்மனையில இருக்கிற இந்த நெகேமியா நல்லதா இருக்காரு. நல்ல ராஜாவுக்கு ஒரு காரியங்களை செய்து கொண்டு கூடிய அரண்மனையில வேலை. இந்த நெகேமியாவுக்கு நல்ல உணவு, நல்ல எல்லாம் வசதிகள் எல்லாம் நிறைந்திருக்கிறது நெகேமியாவுக்கு. ஆனால் என் ஜனம் ஒரு இடத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படி தீக்கிரையாக்கப்பட்டு கிடக்கிறது தேவாலயம் என்று சொல்லும் போதே நெகேமியா உட்கார்ந்து அழுக ஆரம்பிக்கிறார். அழுது சில நாளாய் துக்கித்து, துக்கம் உபவாசித்து இருக்கா, அண்டர்லைன் பண்ணிக்க, உபவாசித்து மன்றாடி துக்கித்து அழுது உபவாசித்து மன்றாடி துக்கித்து. அதாவது ஒருத்தர் மேல நம்மளுக்கு ஒரு என்ன வந்துச்சுன்னா ஒரு கரிசனை, ஐயோ என் ஜனம் அழிகிறது என்ற கரிசனை வரும்போது அழுக ஆரம்பிக்கும். அழுகை வரும்போது உபவாசம் வரும். உபவாசம் வரும்போது துக்கம் இருக்கும் இருதயத்தில். அந்த துக்கம் தான் உபவாச ஜபத்திற்கான அடிப்படை. உபவாசித்து அப்படியே உட்கார்ந்து பட்டினியா இருந்து அழுதுட்டு அப்படியே போறது இல்ல, மன்றாடி, அண்டர்லைன் பண்ணிக்கணும், மன்றாடி. இந்த பாதத்துல எங்களை நாங்கள் தாழ்த்தி இந்த முதல் நாளிலேயே மன்றாடுகிறோம். மன்றாடுதல்னா என்னது? மன்றாடுதல், மன்றாடுதல், மன்றாடி பரலோக தேவனை நோக்கி மன்றாடி, தேவனை நோக்கி அவர்களுக்காக திறப்பிலே நின்று போராடுவது. மன்றாடுவது என்றால் போராடுவது. தேவரே, என் ஜனங்களுக்கு மறுபடியும் ஒரு விமோசனத்தை தருவீரா? இஸ்ரவேல் எனும் கன்னிகையே, நீ மறுபடியும் கட்டப்படுவாய். நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் சத்தத்தோடும் நீ புறப்படுவாய். மறுபடியும் இன்னொரு சான்ஸ் இருக்காண்டவர் என்றதுதான் மன்றாடுதல். இன்னொரு தருணத்தை தாரும் ஆண்டவரே, என்
எங்கேயோ ஒரு சிறையிருப்பிலே சிதறி கிடக்கப்பட்ட நெகேமியாவுக்குள்ளே இப்படி தன் ஜனங்களை குறித்து கேள்விப்படும் போது மன்றாடுதல், என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறது என்ற மன்றாடுதல். இன்றைக்கு நம்மளும் ஜெபிக்கிறோம். நைட் பிரேயர்ல 7 to 8 தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். மன்றாடி ஜெபிக்கிறோமா? இந்த ஜெப ஆவியை மேல ஊற்றுங்கப்பா கேட்க போறோம். இன்னைக்கு முதல் நாள் ஜெபம் அதுதான். சில நாளாய் உபவாச ஜெபத்தை நம்ம அறிவித்திருக்கிறோம். இதுல துக்கத்தோடு, அழுகையோடு, கண்ணீரோடு, கணவன் இன்னும் ரட்சிக்கப்படல, குடி விடல, எங்க வீட்டுல உள்ள நபர்களிடத்திலே இன்னும் மாற்றம் வரல, இன்னும் நாங்க ஆண்டவருக்காக குடும்பமா எழுபல இல்ல. இந்த 7 நாளைக்குள்ள கர்த்தர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்யும்படியாய் நான் உட்கார்ந்து அழுது துக்கித்து மன்றாடி உபவாசித்து பரலோக தேவனை நோக்கி ஹல்லேலூயா. இன்னும் என் தேவைகள் சந்திக்கப்படல, இன்னும் எங்களுக்குரிய காரியங்கள் தடைபட்டு கிடக்கிறது. எல்லாம் அக்கினியால பிசாசானவன் சுட்டரித்து போட்டுட்டான். அடிமட்டமா என்னுடைய குடும்ப வாழ்க்கையை தகர்த்து விட்டான். அடிமட்டமா என்னுடைய குடும்ப வாழ்க்கை தகர்க்கப்பட்டிருக்கிறது. எனக்கு எந்த நன்மையும் கிடைக்காமல் தகர்க்கப்பட்டு கிடக்கிறது. ரெக்கார்ட் பண்றீங்களாப்பா? ரெக்கார்ட். அடிமட்டமா என் குடும்ப வாழ்க்கை தகர்க்கப்பட்டு கிடக்கிறது. சில நாளாய் உபவாசித்து அழுது மன்றாடி துக்கம். ஒருவர் ரட்சிக்கப்படலையே என்ற துக்கத்தை காட்டிலும் இன்னும் வேலை கிடைக்கலையே என்ற துக்கம் தான் அதிகமா இருக்கு. எந்த துக்கம் அதிகமாக வேண்டும்? முதல்ல ரட்சிப்பாங்க. என் பிள்ளைங்க இன்னும் ரட்சிக்கப்படலப்பா, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இன்னும் ரட்சிப்பு வரலையப்பா. வேலை கிடைச்சிச்சான்னு தான் எல்லாரும் கேட்பாங்களே தவிர உங்க பிள்ளை ரட்சிக்கப்பட்டானா யாராவது கேட்டிருக்காங்களா? கணவன் என்ன வேலை பார்க்கிறாங்க? கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்காரா? கணவன் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு இயேசுவுக்காய் வாழ்கிறாரா? கணவன் எவ்வளவு சம்பாதிக்கிறார்? இதைத்தான் கேட்பார்கள். ஏகப்பட்ட சொத்துங்க அவங்க பிள்ளைங்களுக்கு. ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? இயேசுவின் பிள்ளையா இருக்கிறாங்களா? சில நாளாய் அடிமட்டமாய் சத்துரு தகர்த்து விட்டான். பேஸ்மெண்ட்டையே அடிச்சுட்டான். எது பேஸா இருக்கணுமோ என்னுடைய லைஃப்க்கு அதை தகர்த்துட்டான். அப்புறம் வேலை இருந்து என்ன பிரயோஜனம்? பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாம் அக்கினியால் அவன் சுட்டெரித்து ஒன்றும் இல்லாமல் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். இங்க வேதம் சொல்லுகிறது, நெகேமியாவே ஏன் அழுகிறாய்? என் ஜனம் மகா தீங்கைய நிந்தையை அனுபவிக்கிறது. ஏன் அழுகிறாய் நெகேமியாவே? ஏன் உபவாசிக்கிறாய்? எனக்குள்ள துக்கம் தாங்க முடியல. அப்படியே வேதனைப்பட்டு 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 ஐயோ என் குடும்பம் இப்படி இருக்கே, என் ஜனம் இப்படி இருக்கே, இன்னும் என் கணவன் ரட்சிக்கப்படலையே, எப்படியோ புலம்பி புலம்பி அப்படியே போய் பெட்ல படுத்து அப்படியே போய் நான் வாழ்க்கையில முடிச்சுக்கிறது இல்ல. எனக்குள்ள துக்கம் அதிகரிக்கும் போது நான் உபவாசம் பண்றேன். உபவாசம் ஒரு வேளை உணவை தவிர்த்து தேவ சமூகத்தில் அமருகிறேன். என்ன பண்ற நெகேமியா? துக்கம் அதிகரிக்குது, ரொம்ப சோகமா இருக்கிற, உபவாசிக்கிறேன்.
அப்புறம் என்ன பண்ற நீங்க? அழுகுற, உபவாசம் பண்ணி அழுகுற. எதுக்காக அழுகுற நீங்க? என் ஜனம் தீங்கு அனுபவிக்குது, என் தேசத்துல அலங்கை இடிக்கப்பட்டிருக்கு, ஆலயம் இல்ல, சாலமோன் கட்டினதான தேவாலயம் டோட்டலா தகர்க்கப்பட்டு விட்டது, ஒரு செங்கல் கூட கிடையாது, அத்தனை தரைமட்டமாய் போச்சு. அதுக்காக உபவாசம் பண்றேன். உபவாசித்து என்ன பண்ற நீங்க? மன்றாடுற. என்ன மன்றாடுற நீங்க? என் ஜனம் பாவத்தில் மாய்கின்றது. ஏன் ஆண்டவர் இதை ஒப்பு கொடுப்பார் தெரியுமா? அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் இதற்கு அர்ப்பணித்து விடுவார். அப்படிதான் அந்த ஜனங்களிடத்துல பிரியமில்லாத காரியங்கள் இருந்தது, எதிரி கையில விட்டுருவார். ஏன் வருது வீட்டுக்குள்ளனா? எங்க ஒரு இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அதற்காக நான் மன்றாடுறேன். மன்றாடுகிறது மாத்திரமல்ல, யாரை பார்த்து மன்றாடுறேன் நீங்க? யாரை பார்த்து மன்றாடுறேன்? மனிதர்களை பார்த்து. பரலோக தேவனை நோக்கி இருக்கா? பரலோக தேவனை நோக்கி, பரலோக தேவனை நோக்கி மன்றாடுறோம், ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோமா? ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே, இந்த முதல் நாளிலே என் மேல ஒரு மன்றாட்டின் ஜெபத்தை ஊற்றுமையா. மன்றாடி ஜெபிக்கிறதான கிருபைகளை தாருமையா. அப்படின்னா போராடி ஜெபிக்கிறது, செய்தே ஆக வேண்டும் ஆண்டவரே. அழுது அழுது ஜெபிக்கிறது. அண்ணால் ஜெபித்தால் அல்லவா நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால், அண்ணால் மிகவும் மனம் கசந்து அழுது பரலோக தேவனை நோக்கி, தேவரீர் என்னை மறவாமல் நினைத்தருளி மன்றாடுகிறாள் அண்ணால். அண்ணால் மன்றாடி ஜெபிக்கிறாள். அல்லேலூயா. எனக்கும் அந்த மன்றாட்டின் ஜெபம் இந்த காலை வேளையில இந்த முதல் நாளிலேயே ஊற்றக்கூடாது ஜெபம் பண்ண போறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மன்றாடுகிறவர்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? வெகு நேரம் ஜெபம் பண்ணுவோம். அதுதான் மன்றாடுதல். மன்றாடும் போது நம்முடைய ஜெபம் டைம் போறது தெரியாது, பசி தெரியாது. பரலோக தேவனும் நானும் மட்டும்தான் தெரியும். தேவனுக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிறது தான் ஜெபம். பரலோக தேவனை நோக்கி போட்டுட்டா இந்த காலை வேளையில மன்றாடுகிற கிருபைகளை தாரும். ஆண்டவரே, மன்றாட கிருபைகளை தாரும். 6வது வசனத்துல முதல் வரி மட்டும் படிக்க போறேன். ஜோமனப்போம். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி. எப்படிங்க? இரவும் பகலும், இரவும் பகலும், இரவும் பகலும். அதுதான் மன்றாடுகிறார். இரவும் பகலும் மன்றாடிக்கிட்டே இருக்காரு. ஆண்டவரை பார்த்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார், மன்றாடுகிறார், போராடுகிறார். மாற்றுமப்பா, இடிக்கப்பட்ட அலங்கம் மீண்டும் எழும்பணுமே, அதற்கான வாசல்கள் எங்கிருந்து வரும், தேவைகள் எங்கிருந்து வரும் என்று தெரியாது. எல்லாம் நிர்மூலமாகி கிடக்கிறது. ஜனங்களுடைய எல்லா வாழ்வாதாரம், பொருளாதாரம் எல்லாம் அடியோடு பிசாசானவர் தகர்த்து விட்டார். ஒன்றுமே இல்லை, எல்லாம் டோட்டல் அவுட், டோட்டலா போயிடுச்சுங்க. இனிமே பரலோக தேவன் தான் ஏதாவது ஒண்ணு செய்யணும். அவர் தான் இனிமே யார் மூலியமா பேசணும். இரவும் பகலும் மன்றாடி, இரவும் பகலும் மன்றாடி. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக மன்றாடி. மன்றாடணும். மன்றாடி என்ன செய்தார் தெரியுமா? இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக
செய்த பாவங்களை அறிக்கை இடுகிற அறிக்கை. எப்படிங்க? செய்த பாவங்களை அறிக்கை. நான் என்னங்க பாவம் செஞ்சுட்டேன், ஊர் உலகத்துல இருக்க மாதிரி என்ன பாவங்கள் இருக்குதா எல்லாமா செஞ்சுட்டு வந்துட்டேன். இந்த மன்றாடுதல், இரவும் பகலும் பாவ அறிக்கை. யாருடைய பாவங்களுக்காக? யாருடைய பாவங்களுக்காக? அவருக்காக ஜெபம் பண்ணியிருப்பாரு. என்னை கழுவும் ஆண்டவரே ஜெபம் பண்ணியிருப்பாரு. மற்றவர்கள், அங்கே இருக்கிறவர்களுடைய பாவங்களுக்காக, உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். அவன் பாவம் செய்யறான், அவன் பாவம் செஞ்சாலும் இந்த தண்டனை. அப்படி இல்ல, அவங்களுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் என் தகப்பனுடைய வீட்டாரின் பாவங்களுக்காகவும் அறிக்கையிட்டு இந்த உபவாச நாட்களிலே மன்றாடி 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 போராடி, மன்றாடி என்ற வார்த்தையை நான் எடுத்து போராடி, ஜெபத்திலே போராடி, அதுதான் மன்றாடி போராடி, இரண்டுக்கும் ஒரே அர்த்தத்தை குறிக்கும் போராட்ட ஜெபம். போராடி, ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தது என்னவோ உண்மைதான், என் வீட்டாரும் பாவம் செய்தது உண்மைதான், என் பிள்ளைகள் பாவம் செய்கிறது உண்மைதான். நீ கொடுத்த நன்மைகளை எல்லாம் மறந்துவிட்டு ஏதோ ஒரு டிப்ரெஷன், ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் சொல்லிட்டு வேண்டாத காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு தன் நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிறது உண்மைதான். மன்னியும் ஆண்டவரே, அவர்களுக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே, அந்த குடும்பத்தாருக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, என் வீட்டிற்கு இரக்கம் செய்யுங்கப்பா, என் பாவ கரைகள் மன்னிக்கப்படட்டுமப்பா என்று இரவும் பகலும் மன்றாடி ஜெபிக்கிறதானே உபவாச ஜெபமாய் நம்முடைய ஜெபம் இந்த முதல் நாளிலேயே மாறும்படியாக இந்த காலை வேளையிலே நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். அதுதான் என்னை குறித்த தேவனுடைய திட்டம், அதுதான் என்னை குறித்த தேவனுடைய சித்தம். நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் கணவன் நல்லா இருக்கணும், எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், கார் வேணும், நல்ல பிசினஸ் ஓஹோன்னு போகணும், 3 வீடு வச்சிருக்கேன், இன்னொரு 7 வீடு கட்டணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை நமக்காக வாழாமல், தனக்காக வாழாமல் ஆண்டவருக்காக வாழ வேண்டும். என்னை குறித்த திட்டம் வெளியரங்கமாக வேண்டும். என்னை குறித்த முழு திட்டமும் வெளிப்பட வேண்டும். என்னை குறித்த முழு சித்தமும் இந்த பூமியில நிறைவேற்றப்பட வேண்டும். எனக்காய் மாத்திரம் உபவாசம் போடவில்லை நெகேமியா தனக்காய் மாத்திரம் உபவாசம் போட்டு என் பாவம், என் தகப்பனுடைய பாவம் என்று மட்டும் சொல்லாமல், இந்த இடத்துல இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை, அடியேனுடைய ஜெபம் கேட்கிறதற்கு உம்முடைய கண்கள் திறந்திருக்கணும். உம்முடைய செவிகள் என்ன பண்ணிருக்கணும்? செவிகள் கவனிக்கணும், கண்கள் திறந்திருக்கணும். பார்க்காத மாதிரி போயிடாதீங்க பான்றாரு. புரியுதா உங்களுக்கு? நான் பாட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருந்த ஆண்டவர் பார்க்காத மாதிரி போயிட்டாருன்னா எப்படிங்கிறது? ஒரே பாவங்களை மன்னியும் நான் கேட்கிறேன். கோபத்துல போயிடுறாரு. நீ செய்த தவறுகள் அப்படி, எனக்கு விரோதமாய் நீ செய்த பாவம் அப்படி அப்படின்னு ஆண்டவர் கவனிக்காம பார்க்காம போனா எப்படி இருக்கும்? அப்பா கவனிங்க,
அப்பா கவனிக்காம போயிடாதீங்கப்பா. இரவும் பகலும் அன்றாடுறப்பா, உபவாசிக்கிறப்பா, துக்கிக்கிறப்பா, அழுகிறப்பா, மன்றாடுறப்பா, சில நாளை குறிப்பிடுறப்பா, ஜெபிக்கிறப்பா, 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 இரவும் பகலும் ஜெபிக்கிறப்பா, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கம்பா. சில நாளாய் அது ஒரு 18 28 21 7 10 தெரியாது, பின்னாடி வசனங்கள்ல இருக்குதான் பார்ப்போம். எத்தனை நாட்கள் இருக்குதான். சில நாள் இருந்தா இங்க போட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் உபவாசம் போட்டு வெறும் இதுக்காகவே ஜெபம் பண்றாரு. எங்க பாவங்களை மன்னிங்க. ஏன் என் குடும்பத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காம இருக்குது? ஏன் என் தேசம் தீக்குறையாக்கப்பட்டது? ஏன் என் குடும்பத்திலே சத்துரு அழித்துக் கொண்டே இருக்கிறான்? ஏன் என் ஒரு பகுதியை அழித்துக் கொண்டே இருக்கிறான்? காரணம் என்ன ஆண்டவரே? என் பாவங்களை அறிக்கையிடுறேன், பார்க்காம போயிடாதீங்கப்பா. என் தலைமுறைகள் செய்த பாவங்கள் அவர்களின் நிமித்தம் ஒருவேளை என்னுடைய குடும்பத்திலே இந்த சாபக்கட்டுகள் தொடர்ந்திருக்குமானால் அதற்கும் எனக்கும் இனி ஆண்டவருடைய ரத்தத்தினாலே என்னை முற்றிலுமாய் வேறு விரித்தருளும் அப்பா. பார்க்காம போயிடாதீங்க. என்ன பண்றாங்க? பார்க்காம போகவும் கூடாது. நீங்க பார்த்துட்டே இருந்த என் ஜபத்துக்கு கவனிக்காம இருக்கவும் கூடாது. நான் என்ன ஜெபம் பண்றேன் கவனிங்க பண்றாரு. நான் என்ன கேட்கிறேன் உங்ககிட்ட? பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. இந்த பாவத்துக்கான தண்டனைகள் 70 வருடம் அனுபவிச்சிட்டோம்பா. அவங்க கிட்ட போய் அடிமையாப்பட்டு அங்க துதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. ஏதோ ஒரு ஸ்பிரிட்டினுடைய கண்ட்ரோல்ல பாபிலோன்ல எங்களை பாடுங்கன்றாங்க. நாங்க அங்க பாடாம இங்க வந்து எப்படி பாடுறது? எங்க ஆலயம் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேசத்துல வந்து நாங்க எப்படி பாடுகிறது என்று சொல்லி அதுக்கு ஒரு சங்கீதமே இருக்கு. ஆண்டவரே மன்னியும் அப்பா. எதற்கு இவ்வளவு நேரம் இதையே சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? இது எல்லாமே ஜபம். நீங்க ஜபிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மன்றாடிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே, ஏன் என் வாழ்க்கை இப்படி ஒரு பகுதி அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கு? ஏன் சத்துரு அழிச்சுக்கிட்டே இருக்கு? ஏன் குடும்பத்துல சமாதானம் இல்லவே இல்லை? ஏன் என் சரீரத்தில் சுகம் வரவே இல்லை? என் பாவம் என்ன? அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்கிறது மாத்திரமல்ல, என் ஜபத்திற்கு நீங்க பதில் கொடுக்கணும். எத்தனையோ நாட்களா ஜபத்துக்கு வரும், விடுதலை பெறாமலே இருக்கிறோம். கண்களை மூடி ஜபிக்கலாமா? சில நாளாய் துக்கித்து உபவாசித்து அழுது மன்றாடி பரலோக தேவனை நோக்கி நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். முதடியானாகிய நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய பாவங்களுக்காக நான் கேட்கிறேன். அப்பா, என் தேசம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்குப்பா. என் வீடு தீக்கிரையாக்கப்பட்டிருக்குப்பா. என் வீட்டுல ஒரு பகுதி எழும்பவே முடியலப்பா. என் வீட்டுல எங்கேயோ சத்துரு விளையாண்டுகிட்டு இருக்கான்பா. பாபிலோன் தேசத்தை கையில விட்டு கொடுத்தது போல என்னை இந்த சாத்தானுடைய கையில விட்டு கொடுத்தராதீங்கப்பா. எங்களை விட்டு கொடுத்தராதீங்க ஆண்டவரே என்று சில நாளாய் உபவாசித்து அழுது மன்றாடி பரலோக தேவனை நோக்கி 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 என் கண்கள் அவரை நோக்கி பார்ப்பதாக. இப்பொழுது எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. எங்கள் கண்கள், என்னுடைய கண்கள், உங்களுடைய கண்கள், எல்லாருடைய கண்களும் பரலோக தேவனை நோக்கி ஆண்டவரே, நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். நாங்கள் மன்றாடுகிறோம். இரவும் பகலும் இந்த நெகேமியா மேல இறங்கினதான அந்த மன்றாட்டின் ஜெப ஆவி, அந்த போராட்டத்தின் ஜெப ஆவி, எதற்காக அந்த உலகத்திலே போராடுகிறோம்? இரவும் பகலும் படிக்கிறோம். படிச்சாதாங்க நீட்ல பாஸ் ஆக முடியும். படிச்சாதாங்க நான் MBBS போக முடியும். என்னுடைய ஒரே குறிக்கோள் MBBS தான். நான் அதை தவிர வேற எதுவும் படிக்க மாட்டேன் என்று சொல்லி இரவும் பகலும் மன்றாடி படிச்சு ஆண்டவரே தகப்பனே, ஜனங்கள் அதன் லக்கை அடைகிற வரைக்கும் விடாப்பிடியாய் முயற்சி எடுக்கிறார்களே. நான் என் ஜெபத்தினுடைய மேன்மையை பார்க்கும்படி, என் ஜெபத்தினுடைய வல்லமையை பார்க்கும்படி, என் ஜெபத்தினால் வருகிற நன்மைகளை பார்க்கும்படி நான் ஏன் அப்படி போராடக்கூடாது? நான் ஏன்
ஆண்டவரே உம்முடைய கண்களின் ஜெபத்திற்கு இந்த முதல் நாளிலேயே திறந்திருப்பதாக, இந்த உபவாச ஜெபத்திற்கு திறந்திருப்பதாக, வானம் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே இந்த முதல் நாள் ஜெபத்திலேயே என் பரலோக தேவ ஆவியானவர் எங்கள் மேலே ஊற்றப்படுவீராக. மன்றாட்டி ஜெபிக்கிறோம், மன்றாடி ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்க கணவனுடைய பாவங்களை மன்னி, பிள்ளைகளுடைய பாவங்களை எல்லாம் மன்னி, செய்த குற்றம் குறைகள் தவறுகள் மன்னிங்கப்பா. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். ஜெபம் பண்றாரு நெகேமியா, நாங்களும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். பரலோக தேவனுடைய வல்லமை எங்கள் மேல காலை வேளையில இறங்குவதாக. மத்தியான வேளையில முடிக்க போறோம், இன்னொரு 5 நிமிஷம். ஆண்டவரே இந்த நெகேமியாவை போல என்னுடைய மேல் உம்முடைய திட்டம் என்ன? நெகேமியாவை ஜெபிக்கும்படி நெகேமியாவை தெரிந்து கொண்டு எத்தனையோ பேர் வந்தாங்க எங்க சிறையிருப்பில இருந்து. எத்தனையோ பேர் பாபிலோனில இருந்து சிறையிருப்பில இருந்து வந்தாங்க. எல்லாரும் நெகேமியா மாதிரி ஜெபம் பண்ணாங்களா? அந்த ஊர்ல இருந்து 2 பேர் வந்தாங்க. ஆனால் ஒருத்தர் பேர் படிச்சோல்ல, அவங்க ஜெபிக்கிறாங்களா உட்கார்ந்து? செய்தியை கேட்கும் போது நெகேமியா மட்டும் ஏங்க ஜெபிக்கிறார்? நெகேமியாவே, நெகேமியாவே, உன்மேல் ஒரு திட்டம் உண்டு. நீதான் ஜெபிக்கணும், நீதான் உபவாசம் பண்ணணும், நீதான் மன்றாடணும். நீ ஜெபிக்க 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 நான் செய்கிற காரியங்கள் நன்மையாய் முடியும். எந்த இடத்திலே அழிவு வந்ததோ அதே இடத்திற்கு உன்னை அனுப்பி நான் மறுபடியும் கட்டுவேன். அழிந்து கிடக்கிறதப்பா, எனக்கு ஒரு பிள்ளை இல்லாமல் என் கற்பம் முடங்கி கிடக்கிறது, என் பொருளாதாரம் அழிந்து கிடக்கிறது. சும்மா ஏதோ தேவைகள் மட்டும் சந்திக்கப்படுது, என்னால் அதற்கு அடுத்த லெவலுக்கு போக முடியல, ஆசீர்வாதத்தின் மேன்மையை பார்க்க முடியல. ஏதோ ஒண்ணு கிடைக்குது, அதை வச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். மேன்மையை பார்க்க முடியலப்பா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இந்த திருப்தியை பார்க்க முடியலப்பா. ஏதோ கிடைக்குது, அவ்வளவுதான். அப்படி இல்லப்பா, திருப்தியாக்கி நடத்துகிற நன்மையை பார்க்கணும். அதற்கு என்கிட்ட இருக்கிற காரியங்கள் எல்லாம் அறிக்கப்பட்ட நாங்க திருப்தி அடைய முடியாதபடிக்கு நாங்க நல்லாதான்ப்பா இருந்தோம். ஆனா பாபிலோன் தேசத்துல இருந்து வந்து மொத்தத்தை அள்ளிட்டு போயிட்டோம். பிசாசு நாங்க தொட்டதெல்லாம் தொடங்க முடியாதபடி எல்லாமே அழிச்சுக்கிட்டே வர்றோம். எல்லாமே ஒரு காலத்தில் இருந்தது, இப்பொழுது அது இல்லை, தரைமட்டமாக்கப்பட்டது. பின்னொன்று எழுப்பினது, அதுவும் இல்லை, தரைமட்டமாக்கப்பட்டது. இப்படியே எல்லாம் தரமட்டம் 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 தரமட்டம். மன்றாடி ஜெபிக்கிற கிருபை இந்த உபவாச நாட்களில் எனக்கு தார். மன்றாட்டின் அபிஷேக ஜெபம், மன்றாட்டின் அபிஷேக ஜெபம், மன்றாடி ஜெபிக்கிற ஒரு ஜெபமே. தலையில கைய வச்சு ஜெபம் பண்ணுங்களேன், தலையில கைய வச்சு மன்றாடி ஜெபிக்கிற ஜெபாவி. இரவும் பகலும் போட்டுட்டா நெகேமியாவே, நீ இரவும் பகலும் ஜெபிக்கணும். அண்ணாலே நீ வெகு நேரம் ஜெபிக்கணும். நெகேமியாவே, நீ இரவும் பகலும் மன்றாடணும். பரலோக தேவனை நோக்கி உபவாசித்து ஜெபம் பண்ணி மன்றாடணும். நீ அழுது மனகசந்து அழுது ஜெபிக்கணும், துக்கப்பட்டு ஜெபிக்கணும். துக்கம் நன்மையாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மாறணும்னா நீ ஜெபிக்கணும். நெகேமியாவே, நீ ஜெபிக்கணும். உன் மேலதான் எல்லாரும் வராங்க, எல்லாரும் தீங்கு அனுபவிக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்கிறாங்க. நெகேமியா மட்டும்தான் ஜெபிக்க வேண்டும் என்ற அந்த ஜெப ஆவியோடு கூட செல்லுகிறார். என் மேல ஒரு மன்றாட்டின் அபிஷேகம், என் மேல ஒரு மன்றாடி ஜெபிக்கிற இரவும் பகலும் மன்றாடணும். என் பிள்ளை ரட்சிக்கப்படலையா உட்கார்ந்து குறை சொல்லிட்டு இருக்க கூடாது, உட்கார்ந்து குறை சொல்லக்கூடாது. என் கணவன் ரட்சிக்கப்படலையா உட்கார்ந்து குறை சொல்லக்கூடாது. மன்றாடு, மன்றாடு.
மன்றாடுங்க. என் பிள்ளை ஒரு பகுதி ரட்சிக்கப்படல, ஒரு பிள்ளை ரட்சிக்கப்படல, இருளா இருக்கிறான்னா மன்றாடு. என் பிள்ளை ஜெபிக்கல, மன்றாடுங்க. எங்க மேல ஊற்றுங்கப்பா. முதல் நாள் உபவாச ஜபத்துல மன்றாடுதலை குறித்து பேசி இருக்கிறார். நாளை என்ன சொல்லுவாரு தெரியாது. ஆண்டவர் இந்த முதல் நாளிலே நமக்கு மன்றாட்டின் ஜபம், மன்றாடி ஜெபிக்கிற ஜபாத், மன்றாடி ஜெபிக்கிற ஜபாத். Oh, right now இயேசுவின் நாமத்தினால். Oh, thank you Jesus, thank you Holy Spirit. ஆண்டவரே, இந்த ஜபாவியை எனக்குள்ளே ஊற்று. பரிசுத்த ஆவியானவர் தான் ஜபாவியை ஊற்ற முடியும். பரிசுத்த ஆவியானவர் தான் ஜபாவியை தர முடியும். இல்லாவிட்டால் யாராலும் சும்மாலாம் ஜெபிக்க முடியாது, சும்மாலாம் ஜெபிக்க முடியாது. ஜெபிக்க உட்கார்ந்தாலே முடியாது. தடை வரும். ஜப குடுகைக்குள்ள வர்றதுக்கே தடை வருகிறது. ஜெபிக்க விடாதபடி எவ்வளவு கிரியைகள் இருக்கும் தெரியுமா? ஏன்னா நீங்க ஜோமன்னா மாறுதலாய் முடியும், காரியங்கள் மாறுதலாய் முடியும். ஜெபிக்கணும், 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 மன்றாடணும், பாவரிக்கை செய்யணும். என் பிள்ளைகளுடைய பாவங்களுக்காக நான் அறிக்கை பண்ணணும். அவங்க அறிக்கை பண்ணலைனாலும் நான் அறிக்கை பண்ணணும். என் பிள்ளைங்க பாவம் செய்துட்டாங்கப்பா, அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம்பா. என் பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்கப்பா, எங்கள் பாவங்களுக்கு விடுதலை தாங்கப்பா. எதின் நிமித்தம் என் குடும்பத்திலே இந்த பகுதிக்கு இருளா இருக்குது, எதின் நிமித்தம் சத்துர அழிச்சுக்கிட்டே இருக்கான். நான் எழும்புறேன், அவன் அழிக்கிறான். நான் மாறும்னு நினைக்கிறேன், அவன் அழிக்கிறான். நான் இது இப்ப மாறிடும் நினைக்கிறேன், அவன் அழிக்கிறான். இப்ப நின்னோட கர்ப்பம் நினைக்கிறேன், அழிக்கிறான். இப்ப பிள்ளை நிற்கும் நினைக்கிறேன், நின்ன மாதிரி இருக்கிறத அழிக்கிறான். ஆண்டவரே, எதற்காக இது அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது? எதற்காக இது அழிவுக்கு நேராய் போய் கொண்டே இருக்கிறது? எதற்காக என்று தெரியாமல் இருந்தால் என் பாவங்களை மன்னியும், என் சாபங்களை மன்னியும். விக்கிரக ஆவியினாலே நான் நிரப்பப்பட்டிருந்தேன் ஒரு காலத்திலே. ஒரு வேளை அது என்னை தொடர்ந்து வருகிறதா? ஒரு வேளை நான் சிறு வயதிலே செய்த பாவங்கள் ஆண்டவரே என்னை இன்னும் பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறதா? ஆண்டவரே, அதின் நிமித்தம் இந்த துன்பத்தை அடைந்து கொண்டிருக்கிறனா? இல்லாவிட்டால் என் முன்னோர்கள் செய்த பாவம் என் சாபமாய் மாறி இருக்கிறதா? எல்லா சாபங்களை சிலுவையில முறித்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆண்டவரே, எது நிமித்தம் இந்த மன்றாடுதல்? இரவும் பகலும் மன்றாடுங்க. இந்த நாளிலே இரவும் பகலும் மன்றாடி ஜெபிக்கிற அந்த ஜெப ஆவியினால் இந்த ஜெப குடுகையில் இருக்கிற ஒவ்வொருவரை என்னையும் சேர்த்து இந்த காலை வேளையில நிரப்பி விடுங்கப்பா. இந்த உபவாச முதல் நாளிலே நிரப்புங்க, உபவாச முதல் நாளிலே நிரப்புங்க. சில நாளாய் துக்கித்து அழுது உபவாசித்து மன்றாடி பிள்ளைகளுக்காக மன்றாடுங்க. ஆண்டவரே, நான் பிள்ளைகளுக்காக மன்றாடணும். சும்மா பிள்ளைகளை குறை சொல்றதை நிறுத்திட்டு என் பிள்ளை சரியில்லை சரியில்லைன்னு நிப்பாட்டு. இயேசுவின் நாமத்தினாலே குறை சொல்றதை நிறுத்திட்டு இரவும் பகலும் மன்றாடு, மன்றாடு, மன்றாடு. பிள்ளையினுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவார். கணவனுடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்புவார். நடக்காது, மாறாது, போகாது, தீர்க்கரையாக்கப்பட்டிருக்கிறது. எங்கிருந்து வரும் என்று தெரியாது, எப்படி நடக்கும் என்று தெரியாது, எந்த இடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று தெரியாது. ஆனால் என் கண்கள், அவர் சொல்றாரு பாருங்க, 4வது வசனம் தானே, 4வது வசனம், பரலோக தேவனை நோக்கி. எங்கிருந்து வரும் ஐயா? என் தேவனை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவர் மன்றாடி ஜெபிக்க, மன்றாடி ஜெபிக்க, இரவும் பகலும் என் பிள்ளைகளுக்காக, என்னுடைய வீட்டில் இருக்கிற காரியங்களுக்காக தீர்க்கரையாக்கப்பட்டு நிற்கிறது. 35 வருடங்கள் 40 வருடங்கள் உம்முடைய நன்மையை நான் பார்க்க முடியாதபடி காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறது. நன்மைகள் வர முடியாதபடி, என் பிள்ளைகள் கூட ஒரு லெவலுக்கு மேலே போக முடியாதபடி தடைபட்டு கிடக்கிற கிரியைகள் அழிக்கப்பட்டு மன்றாடி போராடி 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 படிச்சு ஜெயிச்சேங்க. எப்படிங்க இந்த லெவலுக்கு வந்தீங்க? ஐயோ, இரவும் பகலும் போராடின இந்த வேலைக்கு வருவதற்கு தூங்காத இரவுகள் உண்டு. படிச்சுக்கிட்டே இருப்பேன். செல்போன் பார்க்க மாட்டேன். என்ன பார்க்க மாட்டேன்? இந்த வருஷம் இந்த லாஸ்ட் இயர் +2 எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் வந்த பொண்ணு கேளுங்களேன். அந்த பொண்ணுடைய இது வீடியோ இருந்துச்சுன்னா கூகுள்ல போய் போட்டு பாருங்க, இல்ல யூடியூப்ல போய் போட்டு பாருங்க. என்னமா பண்ணேன்? செல்போனே பார்க்க மாட்டேன். காலையில 3 மணிக்குலாம் எழுந்திருவேன். சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தவங்க திரும்ப படிப்பேன். எப்படிமா இந்த லெவலுக்கு வந்த? போராடுனே. வீட்டுல பல கஷ்டம்,
அப்பா கூலி வேலை செய்கிறார். இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் வந்த பொண்ணை கொஞ்சம் போய் பாருங்க. அப்பா கூலி வேலை செய்கிறார், அம்மாவும் வேலைக்கு போயிடுவாங்க. எனக்கு ஆன்லைன் கிளாஸ்ல படிக்கணும்னு சொல்லி வரும்போது அதுல சில மெசேஜஸ் அனுப்பும்போது எனக்காக கஷ்டப்பட்டு எங்க டீச்சரே ஒரு செல்ல எனக்கு கொடுத்தாங்க. அந்த செல்ல என்ன பண்ணேன் தெரியுமா? அதுல உட்கார்ந்துகிட்டு பார்த்துக்கிட்டே எல்லாம் இருக்க மாட்டேன். கரெக்டா டீச்சர் என்ன பண்ண அனுப்புனாங்கன்னு பார்ப்பேன். போராடுனேன், ஜெயிச்சிட்டேன். போராடுனேன், ஜெயிச்சு இன்னைக்கு உங்க முன்னாடி இப்படி மைக்க பிடிச்சி எங்க அப்பா அம்மாவுக்கே பெருமை வரும்படி, நான் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளை என்ற அவருக்கு பெருமை சேர்க்கும்படி, இவர்கள் தேவனுடையவர்கள் என்று உலகத்தால் சொல்லும்படி, இவர்கள் தேவனுக்குரியவர்கள் என்று மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்லும்படி, முன்னாடி இந்த பொண்ணு பேசுது, பின்னாடி அவங்க அப்பா அம்மா அவங்கள பேட்டி எடுக்கிறாங்க. போராடு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன், ஜெயிச்சிட்டேன். நமக்கு ஜெயம் அவர் கொடுப்பார், நமக்கு ஜெயம் அவர் கொடுப்பார். இது உலகத்துல போராடி ஜெயிச்சிடலாம், ஆனா ஆவிக்குரிய ரீதியில நம்ம போராடி ஜெயிக்க முடியாது. ஆவியானவருடைய துணை இல்லாம நம்ம போராடி ஜெயிக்க முடியாது. அவர் இறங்கணும், அவர் பார்க்கணும், அவர் கேட்கணும், அவர் என் ஜபத்துக்கு பதில் வரணும், என் பிள்ளைய அவர் தொடணும், என் வீட்டை அவர் தொடணும். தீக்கிரையாக்கப்பட்டு கிடக்கிற பிசாசினுடைய வல்லமைகளை அழிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவனை அவர் ஓட ஓட வரட்டணும், அவர் செய்யணும். இது எல்லாமே நான் செய்கிறதல்ல, ஜெபம் நான் செய்கிறது, மற்றவைகள் எல்லாம் அவர் செய்கிறது. அந்த ஜெப ஆவியை இந்த முதல் நாளிலே என் மேல ஊற்றிடுங்க, அந்த ஜெப ஆவியை என் மேல ஊற்றிடுங்கப்பா. வீட்டுல கஷ்டம்தான், இவ்வளவு கஷ்டம் இருக்குதேம்மா, நீ எப்படிமா படிச்ச? கஷ்டம் இருந்தது, நான் படித்தால்தான் இந்த கஷ்டங்கள் தீரும் என்று சொல்லி படிப்பை கான்சென்ட்ரேட் பண்ணி, நான் ஜெபித்தால்தான் என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் மாறுமானால் நான் ஜெபிக்கணும் நெகேமியாவை போல. எப்படிமா இவ்வளவு கஷ்டத்து நடுவுல படிச்சேன்? நான் படிச்சாதானங்க, நான் மேல போயிட்டேன்னா இப்ப எனக்கு எல்லாமே ஃப்ரீ சீட் கொடுக்கறாங்க கவர்மெண்ட். என்ன சீட் உனக்கு? நீ என்ன படிக்க போற? எனக்கு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் படிக்கணும்னு ஆசை. போ, ஃப்ரீ சீட். மார்க் வாங்கி போறான்றான், கிடைக்கல, போ எடுத்துக்கோ. எதற்குரியது பிரதிபலன் தெரியுமா? அந்த பொண்ணு படிச்சா, அந்த பொண்ணு கண் விழித்து படிச்சா, அந்த பொண்ணு செல்போனை வெறுத்தா, அந்த பொண்ணு எல்லாத்தையும் வெறுத்தா. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாய் பார்த்து லைத்துட்டு இருக்கும் போது இவள் மாத்திரம் உட்கார்ந்து படித்தாள். டீச்சர் என்ன சொல்றாங்களோ அதை கீழ்ப்படிஞ்சாள். அந்த காரியங்களுக்கு தன்னை அர்ப்பணித்தாள். என்னென்ன கேள்வி பதில் வருமோ அதை நன்றாய் படித்தாள். இரவும் பகலும் படித்தாள். பின்னாடி பல கஷ்டங்கள் உண்டு, பின்னாடி பல நெருக்கங்கள் உண்டு, பின்னாடி பல தோல்விகள் உண்டு. என் அப்பா அம்மா தோற்று போனவர்கள் தான், ஆனால் படித்தாள். ஆனால் நான் என்ன செய்கிறேன்? எனக்கு பல பிரச்சனைகள் உண்டு, பல போராட்டங்கள் உண்டு. அதையே நினைச்சு படிப்பை விட்டுட்டேன்னு சொல்லல. நான் படிச்சாதான் இவர்களை நன்றாய் வைக்க முடியும். அப்ப நான் ஜெபம் பண்ணினாதான். நெகேமியாவே, உன் ஜெபம் உன் தேசத்திற்கு, உன் வீட்டுக்கு, உன் வாழ்க்கைக்கு உன் ஜெபம் மன்றாடுதல் மிக மிக அவசியமானதாய் காணப்படுகிறது. அதற்கு நீ வெறுத்து இரவும் பகலும் ஜெபிக்கிறவனாய் மாற வேண்டும். அதுதான் உபவாசம். சும்மா உபவாச ஜெபம் வந்தவனே நான் உபவாசம் போட்டு வந்துட்டேன், அது இல்ல. அதுதான் உபவாசம். ஜெயம் கொடுக்கும் போது கர்த்தர் வருவார், கிரீடத்தோடு வருவார். என் பிள்ளை எனக்காக நின்றார், கையில கிரீடத்தோடு வந்த அவரே என் தலையில ஒரு கிரீடத்தை வைத்து
இது உனக்கானது நான் வைத்திருந்தது என்று சொல்லுவார். இந்த வேளையில ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபையை தாங்கப்பா. இந்த முதல் நாள் ஜெபம் மன்றாட்டின் ஜெபமாய் முடியட்டும். போராடி ஜெபிக்கிற ஜெபமாய் முடியட்டும். உட்கார்ந்து வேஸ்டா குறை சொல்லிக் கொண்டிருக்கிறதை விட்டுவிட்டு என் பிள்ளைகளுக்காக நான் எந்த அளவு கதறி ஜெபிக்கிறேன். ஐயா, அவங்களும் பாவம் செய்தாங்க, அதனாலதான் அவங்க வீட்டுல இந்த பிரச்சனை, இந்த தேசத்துல இந்த பிரச்சனை, ரெண்டுக்கும் சேர்த்து ஜெபிக்கிறாங்க. அவங்க பாவத்தை இவர் அறிக்கை பண்றாரு. என்ன ஒரு ஜெபம்! இஸ்ரவேலுடைய பாவத்தை இவர் அறிக்கை பண்றாரு. என் பாவத்தை அறிக்கை பண்றது பெரிய விஷயமாக. தேசங்களில் நடக்கிற விபச்சாரம், வேசித்தனம், ஆண்டவரே இந்த கொலை கொள்ளை, ஆண்டவரே வன்முறை, ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை மன்னியும் அப்பா என்று அறிக்கையிட்டு ஜெபிக்கிற ஜெபம் ஒவ்வொரு மேலையும் ஊற்று, எல்லார் மேலையும் ஊற்று. முதல் நாள் ஜெபத்தை நீர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த முதல் நாள் ஜெபத்தினுடைய பிரதிபலன்களை நாங்கள் பார்க்க வேண்டும் அப்பா. சிலதை வெறுத்தால் தான் சிலவற்றை பெற முடியும் தேவனிடத்தில். எதை வெறுக்கணுமோ அதை விட வெறுக்கிறோம். சொல்லுங்க எல்லாரும் ஒரே நிமிஷம். எதை விட்டுறணுமோ அதை விட்டுறோம். எதை பண்ணணுமோ அதை பண்றோம். எதை பண்ண கூடாது அதை விட்டுறோம். உபவாசித்து அழுது துக்கித்து சில நாளாய் மன்றாடி பரலோக தேவனை நோக்கி ஜெபிக்க இந்த 7 நாள் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். எல்லாரும்